ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இனிமே இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு முதல்ல பார்த்துடலாம். இப்போ சமீபத்துல சென்னையில மழை பெய்து வருகிறது, ரைட்? என்னோட பையன் மிருதங்க கிளாஸுக்கு போன 6 மாசமா மிருதங்கம் கத்துக்கிட்டு வரான், ரைட்? இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் எப்படி ஃப்ரேம் பண்றது, ரைட்? அதாவது ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்துல தொடங்கிடுச்சு, தொடங்கினது கடந்த காலத்துல தொடங்கிடுச்சு, ஆனா இப்ப பிரசன்ட்ல கண்டினியூ ஆகுது. சோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பத்தி எப்படி பேசுறது? இந்த டென்ஸ்க்கு பேரு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, திருப்பி சொல்றேன், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு அந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம எப்படி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது, எப்படி பேசுறதுங்கிறத பத்தி நம்ம கத்துக்க போறோம். ஓகே, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம லேர்ன் இங்கிலீஷ் இன் 30 டேஸோட 11th கிளாஸ்ல இருக்கும். ஸோ தொடர்ந்து கண்டிப்பா எல்லா கிளாஸஸையும் பாருங்க. கண்டிப்பா by the end of the 30 classes you should be able to speak basic English fluently. ஓகே, அதான் நம்மளோட சேலஞ்ச். சரியா? வாங்க இன்னைக்கு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி நம்ம கத்துக்கலாம். போர்டுக்கு போலாம் வாங்க. ஓகே, சோ நம்ம இன்னைக்கு கத்துக்க போற இந்த டென்ஸ் பேரு நான் சொன்ன மாதிரி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, சோ பொதுவா இந்த டென்ஸை நம்ம 2 விஷயத்துக்கு பயன்படுத்துவோம். ஆனா பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறது இந்த ஒரு விஷயத்துக்கு. ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி நிகழ்காலத்திலும் தொடர்ந்தால், ஓகே, ஒரு செயல் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஓகே, அது கடந்த காலத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனா அது நிகழ்காலத்திலும் தொடருது அந்த செயல், ரைட்? இதுக்கு நம்ம ஜெனரலி என்ன யூஸ் பண்ணுவோம்? வருகிறான், வருகிறாள், வருகிறது. அப்ப சொன்ன மாதிரி சமீபத்தில் சென்னையில் மழை பெய்து வருகிறது, ரைட்டா? சோ இந்த மாதிரி வார்த்தைக்கு நம்ம இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். இதை தவிர நம்ம இன்னொரு சிச்சுவேஷன்லயும் யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? சோ அந்த 2 சிச்சுவேஷனையும் நம்ம இப்ப பார்த்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது இதுதான், கடந்த காலத்துல தொடங்கிடுச்சு, இப்போ கண்டினியூ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், என் மகன் கடந்த 6 மாதங்களாக மிருதங்கம் கற்று வருகிறான். சோ அவன் 6 மாசம் மிருதங்கம் கத்துக்கிட்டு இருக்கான். சோ செயல் கடந்த காலத்துல தொடங்கிடுச்சு, இப்பவும் கண்டினியூ ஆகுது. இப்பவும் கத்துக்கிறான் தானே அவன் மிருதங்கம், ஆனா போன 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். சோ இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். My son has been learning, learningனா கற்றல், ஓகே, மிருதங்கம் for the past 6 months. பாஸ்ட்னா கடந்த. Okay, my son has been learning மிருதங்கம் for the past 6 months. ஓகே, அடுத்த சிச்சுவேஷன் எப்போனா, ஒரு செயல் சமீபத்தில் முடிஞ்சிருச்சு, செயல் முடிஞ்சு போச்சு, அதன் பாதிப்பு இப்போது தொடர்கிறது. சோ செயல் முடிஞ்சிருச்சு, அதோட பாதிப்பு இப்ப தொடருது, ரைட்? இந்த நிகழ்காலத்துல தொடருது. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கும் நம்ம இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தைகள் சமீப காலமாக பேய் படம் பார்த்து வருகிறார்கள், ரைட்? அதனால் தனியே தூங்க பயப்படுகிறார்கள். இப்போ இது முடிஞ்சிருச்சு. குழந்தைங்க சமீப காலம் பேய் படம் பார்த்தது இப்ப பாக்கலாம், அவங்க ஏற்கனவே பார்த்து முடிச்சுட்டாங்க, ஆனா சமீபத்துல பார்த்தாங்க. அதனால வர பாதிப்பு என்ன? அவங்க தனியா தூங்க பயப்படுறாங்க. சோ இது இந்த சென்டென்ஸ் பாதிப்பு, ரைட்? இது ஏற்கனவே முடிஞ்ச செயல், ரைட்? இந்த செயல் கடந்த காலத்துல முடிஞ்சு போச்சு, ரைட்? இது பாதிப்பு. சோ இதுக்கு நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். The children have been watching horror movies recently. Recently-னா என்னது? சமீபத்துல. சமீபத்துல அவங்க பாக்குறாங்க. சோ ஹாரர்னா என்னது? பேய் படம். சோ சமீபத்துல பேய் படம் பாக்குறாங்க, அதனால அவங்க they are afraid. afraidனா பயப்படுறது. to sleep alone, alone தனி. சோ பெரும்பாலும் நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு தான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஹலோ, நம்ம இப்போ எந்த சிச்சுவேஷன்ல பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு கத்துக்கிட்டோம். எந்த 2 சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும்னு. இப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இதுல சென்டென்ஸை எப்படி அமைக்கிறது, அப்படி வாக்கியங்களை எப்படி அமைக்கிறது, இதுதான் நம்ம இப்போ கத்துக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். முதல்ல சிங்குலர், அதாவது உங்களோட சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா, சப்ஜெக்ட்னா யாரு? செயலை செய்பவர். இது நம்ம திரும்ப திரும்ப நிறைய பார்த்துட்டோம். செயலை செய்பவர் தான் சப்ஜெக்ட். அவங்க சிங்குலர், அதாவது ஒருமை,
உண்மையா இருந்தா. உண்மைனா என்னது? he வரும், இல்ல she வரும், இல்ல it வரும். ரைட்டா? அவன், அவள், அது, வருண், வர்ஷா, இந்த மாதிரி. ரைட்? அது வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பக்கத்துல ஒரு ஹாஸ் போட்டுக்கணும், ஹாஸ் பீன் போட்டுக்கணும். போட்டுட்டு ஆக்ஷன் வேர்டு போட்டுட்டு அது பக்கத்துல ஐஎன்ஜி போட்டுக்கணும். ரைட்? ஓகே. சோ என்ன வரும்? நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். த டாக், டாக்ங்கிறது சிங்குலர், ஹாஸ் பீன் போட்டுக்கிட்டு பார்க், பார்க்னா என்னது? குறைக்கிறது. பார்க்கிங் சின்ஸ் 9 PM. நாய் 9 மணியிலிருந்து குறைத்து வருகிறது. ஓகே, இந்த சின்ஸ்னா என்னங்கிறத இப்ப பாக்கலாமா? இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சில சம் டைம் வேர்ட்ஸ் இருக்கு. இந்த சின்ஸ், ஃபார், ரீசென்ட்லி அதெல்லாம் என்னங்கறத முதல்ல பாத்துக்கலாம். சின்ஸ்னா என்னதுன்னா செயல் தொடங்கிய நேரம். நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே? நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? செயல் பாஸ்ட் டென்ஸ்லயே தொடங்கிடுச்சுன்னு சொன்னேன். கரெக்டா? கடந்த காலத்திலே தொடங்கிடுச்சுன்னு சொன்னேன். சோ அந்த செயல் தொடங்கிய நேரத்துக்கு பேரு இங்கிலீஷ்ல சின்ஸ். ஸ்டார்டிங் டைம், அதாவது செயல் தொடங்கிய நேரம். ஃபார்னா செயல் எவ்வளவு நேரம் நடந்தது. ஃபார்னா என்னது? டியூரேஷன். ரைட்? எவ்வளவு நேரம் அந்த செயல் நடந்தது. ரீசென்ட்லி, லேட்லினா சமீப காலமாக. சோ இந்த 3 வார்த்தையும் பெரும்பாலும் இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சோ இதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு வருவோம். நாய் 9 மணியில் இருந்து குறைத்து வருகிறது. சோ நாய் குறைக்க ஸ்டார்ட் பண்ண டைம் என்னது? 9 மணி. சோ அதுக்கு முன்னாடி நம்ம சின்ஸ் போட்டுக்கணும். நான் என்ன சொன்னேன்? சின்ஸ்னா ஸ்டார்டிங் டைம். சோ த டாக், டாக் சிங்குலர், ஹாஸ் பீன் barking. Barkingனா என்னது? குறைத்தல். ரைட்? barking since 9 PM. the bark குறை, அது பக்கத்துல ing போட்டுக்கணும். the dog has been barking since 9 PM. ரைட்? இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கறது? இதுலயே நாய் 9 மணில இருந்து குறைச்சிட்டு இருக்கா, எப்படி கேட்கறது? சோ இந்த has தூக்கி முதல்ல முன்னாடி கொண்டு வந்து போட்டுருணும். ரைட்? has the dog been barking since 9 PM? so the sentence என்னது? the dog has been barking since 9 PM. கொஸ்டின் எப்படி கேட்கணும்? இந்த has தூக்கி முன்னாடி போட்டுடுங்க. has the dog been barking since 9 PM? நாய் 9 மணில இருந்து குறைச்சிட்டு இருக்கா. நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்ல, மறுத்து சொல்றதுக்கு no, the dog has not been barking. சோ இந்த நாட் என்ன பண்ணணும்? has க்கு been க்கு நடுவுல நாட் போடணும். has not been barking since 9 PM. ஓகே, இப்போ since வச்சு ஒரு சென்டென்ஸ் ப்ளே பண்ணிட்டோம். for வச்சு ஒன்னு பார்க்கலாமா? குழந்தை 1 மணி நேரமாக அழுது வருகிறது. சோ பாருங்க, ரெண்டுலயும் வருகிறது வந்திருக்கா? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்பவுமே இந்த வருகிறது ஒரு செயல் பாஸ்ட் டென்ஸ்ல தொடங்கிடுச்சு, தொடங்கி முடிஞ்சிருச்சு, அது இப்போ கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ரைட்? குழந்தை 1 மணி நேரமாக அழுது வருகிறது. the baby has been crying for 1 hour. அந்த 1 மணி நேரம் டியூரேஷனுக்கு அது அழுது. ஓகே, the baby has been crying for 1 hour. சோ கொஸ்டின் எப்படி வரும்? has தூக்கி முன்னாடி போட்டுறணும். has the baby been crying for 1 hour? குழந்தை 1 மணி நேரமா அழுதுட்டு இருக்கா? no, the baby has not been crying for 1 hour. இல்ல, குழந்தை 1 மணி நேரமா அழல. ஓகேங்களா? சோ இந்த சின்ஸ், ஃபார் இதெல்லாம் திருப்பி திருப்பி வர்ற வார்த்தை. இதுதான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். சிங்குலரை வச்சு நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்றது, நெகட்டிவ் எப்படி ஃப்ரேம் பண்றதுங்கிறத நம்ம இங்க பார்த்துப்போம். ஓகேங்களா? இப்ப நம்ம சிங்குலர் வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுன்னு பார்த்தோம். அதுல எப்படி கொஸ்டின்ஸ், நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்றதுன்னு பார்த்தோம். கேள்வி கேட்கறது, மறுத்து சொல்றதெல்லாம். இப்போ ப்ளூரல்ஸ் யூ அண்ட் ஐக்கு என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா, இல்ல யூவா இருந்தா, இல்ல ஐயா இருந்தா. ஐயா இருந்தா ப்ளூரல்ஸ்னா என்னது? பன்மை. பன்மைனா என்னது? we, நாங்கள். ரைட்? they, அவர்கள். ரைட்? அந்த மாதிரி வரும். the doctors, the teachers, the people, அந்த மாதிரி வரும். பன்மை ஒண்ணுக்கு மேல. யூ இருந்தா வரும். ஐயா இருந்தா என்ன பண்ணணுமா? பக்கத்துல have been போட்டுக்கணும். ஓகே, சிங்குலருக்கு has been போட்டுக்கணும். இந்த ப்ளூரல்ஸ் யூ அண்ட் ஐக்கு என்ன போட்டுக்கணும்? have been போட்டுக்கணும். அப்புறம் ஆக்ஷன் வேர்டை போட்டுட்டு பக்கத்துல கூடவே ஒரு ஐஎன்ஜி சேர்த்து. சரிங்களா? இப்ப நம்ம சின்ஸ்க்கும் ஃபார்க்கும் சிங்குலர்ல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். இப்போ ரீசென்ட்லியே வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அவர்கள் சமீப காலமாக உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று வருகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சென்டென்ஸ்லயும் வருகிறார்கள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா இதுதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரைட்? சோ அவங்க ரீசெண்டா ஜிம்முக்கு போயிட்டு வராங்க, போறாங்க. சோ they have been going to the gym recently.
சோ தே அவர்கள், ரைட்? அவர்கள் ப்ளூரல். இதுக்கு பதில் நான் ஐ கூட போட்டுக்கலாம், இல்ல யூ கூட போட்டுக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். சோ தே ஹாவ் பீன் போட்டுட்டு கோ நம்மளோட ஆக்ஷன் வேர்ட், அது பக்கத்துல ஒரு ஐஎன்ஜி சேர்த்துக்கும். தே ஹாவ் பீன் கோயிங் டு தி ஜிம் எப்போ? ரீசெண்டா, சமீப காலமா. ரைட்? இப்ப கொஸ்டின் எப்படி கேட்கறது? இதுதான் சென்டென்ஸ். சோ இந்த ஹாவ் தூக்கி முன்னாடி போட்டுரும். Have they been going to the gym recently? அவங்க சமீப காலமா ஜிம்முக்கு போறாங்களா? கேள்வி கேட்கிறோம். மறுத்து சொல்றது எப்படி? No, they have not been. So have க்கு been க்கு நடுவுல ஒரு நாட்டம். They have not been going to the gym recently. இல்ல அவங்க சமீப காலமா ஜிம்முக்கு போகல. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம present perfect continuousல சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது நம்ம கத்துக்கிட்டோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கேன்னா கண்டிப்பா நீங்க நோட்ஸ் எழுதிக்கோங்க. நான் பேசச்சு என் கூடவே ஃபாலோ பண்ணி பேசுங்க. ஏன்னா ப்ரொனவுன்சியேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? அதுவும் பண்ணுங்க. ஓகே, இப்போ அடுத்தது ஒரு எக்ஸசைஸ்க்கு போலாம். ஓகே, வாங்க நம்ம கத்துக்கிட்டோம் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது, எப்ப யூஸ் பண்ணணும் எல்லாம் கத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ்க்கு போலாம். சோ கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் ஒரு டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ். நான் தமிழ்ல வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். அதை எனக்கு இங்கிலீஷ்ல present perfect continuous tense யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், டீச்சர் போன வாரத்தில் இருந்து புதிய பாடம் நடத்தி வருகிறார். சோ நம்ம ஸ்டார்டிங் டைம் பத்தி பேசுறோம், போன வாரத்தில் இருந்து. சோ இந்த சென்டென்ஸ்க்கு நீங்க since யூஸ் பண்ணணும். ஓகே, என்ன யூஸ் பண்ணணும்? since யூஸ் பண்ணி. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் டைம் எப்போல இருந்து நடத்தி வராங்க? போன வாரத்துல இருந்து. சோ நீங்க since யூஸ் பண்ணி present perfect continuous tense சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். நான் கடந்த 10 வருடங்களாக சென்னையில் வசித்து வருகிறேன். சோ இந்த இடத்துல நம்ம டியூரேஷன், எவ்வளவு காலமா, எவ்வளவு நாளா நான் சென்னையில வசித்து வருகிறேன். சோ வசிக்கிறதுக்கு ஆக்ஷன் வேர்ட் live. ஓகே, சோ இந்த இடத்துல நீங்க for யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸ்க்கு நீங்க for யூஸ் பண்ணணும், ரைட்? ஏன்னா நம்ம டியூரேஷனை பத்தி பேசுறோம். அவர்கள் சமீப காலமாக ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு வருகிறார்கள். சோ சமீப காலமாக இதுக்கு நம்ம ரீசென்ட்லி யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம ரீசென்ட்லியும் present perfect continuous tenseல அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை. ஆரோக்கியமான உணவு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், ஹெல்தி ஃபுட். ஓகே, ஆரோக்கியமான உணவுக்கு இங்கிலீஷ்ல ஹெல்தி ஃபுட். சோ அவங்க ரீசெண்டா நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு வராங்க. ஓகே, சோ இது எல்லாமே இந்த வரார்கள், வருகிறேன், வருகிறார், இதெல்லாமே present perfect continuous tenseல யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ். ஓகேங்களா? சோ இதை டிரான்ஸ்லேட் பண்ணி கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு அனுப்புங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். பாய்.